அவங்களுக்கு காலடி பிடிக்கிறவன் அடிப்பொடி எடப்பாடி மாதிரி ஆளுங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுக்காரனை புரிஞ்சுக்கிட்டு அதை நடத்துக்கணும். அது எப்படி சரியாகும்? ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் வந்துட்டு அவரை வந்துட்டு நம்ம குடும்பத்தோடு நினச்சிப்போம். அது மாதிரி தானே அவர் வந்துட்டு ஓட்டுரிமை கொடுத்தா அப்புறம் நமக்கு அதே மாதிரி அங்கே கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது. அதான் சொன்னாங்களே, அவங்களே சொன்னாங்களே, கேஸ் விலை வந்தால் நாங்கள் வந்து பாதி விலைக்கு இறக்கிடுவோம், பெட்ரோல் விலையை இன்னும் பாதி இறக்கிறோம்னு. இப்போ 1000 சில ரூபாய்க்கு விற்கிறாங்க கேஸு, 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விற்கிறாங்க. இந்த தமிழ் இதெல்லாம் பேச மாட்டாங்களா? சப்போஸ் அப்படி காங்கிரஸ் ஜெயிச்ச இடத்துல அந்த மாதிரி மாறது வாய்ப்பு இல்லையா? ஏன்னா எல்லோரும் மாறி மாறி கருத்து சொல்லுவாங்க. இந்த இவங்க ஜெயிச்சா அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க ஜெயிச்சா அவங்கள குறை சொல்லுவாங்க. இது ஏற்க தானே, ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும் என்னென்னு. இப்போ நேற்று வந்து ராகுல் காந்தி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு. என்னன்னா வந்து இப்போ பிஜேபி வந்து ஓட்டில் வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுவும் எவிடன்ஸோட பேசியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? அது ராகுல் காந்தி முறைப்படியே சொல்லியிருக்கிறாரு, நியாயமாக சொல்லியிருக்கிறாரு, நேர்மையாக சொல்லியிருக்கிறாரு. ஆளுங்கட்சிக்காரவங்க நமக்கு பவர் கொஞ்சம் இது கொஞ்சம் சொல்லி அவன் மேலே கேஸ் போடுவாங்க, நடுக்க எடுப்பாங்க, ஜெயிலுக்கு போட்டாலும் போடுவாங்க. ஏன்னா அவங்க தான் மெசாரிட்டி, பிஜேபி தான் மெசாரிட்டி, பிஜேபியில் ஆளுங்கட்சி. ஆனால் எது தப்பு பண்ணாலும் சரி, எந்த மாநிலத்திலும் யாராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி பேசுனா ஆளுங்கட்சிக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க தம்பி. அதே சமயத்தில் அவருக்கு ராகுல் காந்தி உண்மைக்கு உண்மை பிகாரில் திருட்டு போட்டு 10 லட்சம் ஓட்டு 10 லட்சம் 20 லட்சம் ஓட்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி பெங்களூர்லேயும் அதே மாதிரி நடந்திருக்கு. அதனால் எது சொன்னாலும் சரி ராகுல் காந்தி நேர்மையாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்ன போது ஆளுங்கட்சிக்காரவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. உண்மைதானே? இத்தனை வருஷமாக செய்யாது, ஏன் இப்போ புதுசாக வந்து தேர்தல் நெருங்கும் போது செஞ்சுட்டு இருக்காங்க? பீகார் தேர்தல் நெருங்கும் போது ஏன் செய்யணும்? அவர் பேசுறது உண்மைதானே இருக்கும். நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் அவர் தானே, அவர் பேச்சையும் அவங்க கேட்கணும். இல்லை 1000 ஓட்டு போட்டது அவருக்கு தெரியாதாம்மா? அவங்களுக்கு இத்தனை வருஷமாக, அந்த 10 வருஷமாக இவர் 3 வாட்டி கழிச்சிருக்காரு, அப்போல்லாம் அவருக்கு தெரியாதாம்மா? இப்போ ஏன் செய்கிறாங்க? இப்போ அது கேள்வி இதுதான். அதாவது இத்தனை வருஷமாக செய்யாமல் இப்போ ஏன் செய்கிறாங்க? அதுதான் தோல்வின்ற பயம், வேறு எதுவும் கிடையாது. சப்போஸ் அப்படி காங்கிரஸ் ஜெயிச்ச இடத்துல அந்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு, அதனால தான் தோற்றுருக்கோம் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சப்பெல்லாம் அந்த மாதிரி அவங்க தேர்தல் ஆணையத்தை மாத்திரம் சொல்ல முடியுமா? அதனால் இது வந்து ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும். எல்லோரும் மாறி மாறி கருத்து சொல்லுவாங்க. இந்த இவங்க ஜெயிச்சா அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க ஜெயிச்சா அவங்கள குறை சொல்லுவாங்க. இது ஏற்க தானே, ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும் என்னென்னு. இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருந்தா என்ன மாதிரி? தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்போம். ஏன்னா சான்ஸ் கம்மி தான். நடக்கலாம், அடுத்த தேர்தல் ஆணையத்தை கை கொடுத்து நடத்தாலும் நடக்கலாம், சொல்ல முடியாது. நடந்தால் வந்துட்டு டிஎம்கேவுடைய ஓட்டு வங்கி குறையும், வந்துட்டு இவங்களுக்கு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு ஜாஸ்தியாகும். ஆனால் வெள்ளரைக்கு வாய்ப்பு இல்லை. நடக்க இருப்பாங்க. இப்போ எடப்பாடி கூட இருக்காருல்ல, அவங்களாம் வந்து அது மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ தமிழிசை இருக்காங்களா பிஜேபியில் இருக்கவங்க, அவங்க வந்து என்ன ஒரு சில நாள் முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து வட மாநிலங்களில் இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வச்சு இந்த மாதிரி நடக்கும். என்ன நியாயமா இது? அது அநியாயமா? இன்றைக்கி வட மாநிலத்துக்காரங்க இன்றைக்கி எத்தனை ஒரு கோடிக்கு மேலே இருப்பாங்க, கூட 80 லட்சம் பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் சென்னையிலேயே போலீஸ்காரங்க சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 2000 பேர் இறங்குறாங்கய்யா, 2000 பேர் இறங்குறாங்க, 500 பேர் போகிறாங்க அப்படின்னு. அப்போ வந்து இறங்கிட்டு 2000 பேர் இறங்குறாங்க, 500 பேர் போகிறாங்களாம். அப்போ இறங்க வரும். அதாவது அந்த மாநிலத்தில் சம்பளம் 100 ரூபா 120 தானா, இங்கே 600 ரூபா 700 இன்னும் வேலை செய்ய 800 ரூபா சம்பளம். இங்கே இந்த சாப்பாடு அங்கே கிடையாது. அவனை கேட்டு நான் பண்ண என்னன்னா, எங்கள் இடத்துல ஒரு பச்சை உருளைக்கிழங்கு பச்சை உட்காந்து சாப்பிட்றோம், சப்பாத்தியை சாப்பிட்றோம், இந்த மாதிரி ருசியாக சாப்பிட்டதில்லை. அப்படி அப்போ இங்கே மறுபடியும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. 100க்கு 100 அந்தந்த மாநிலத்துக்கு உரிமை கொடுக்கணும். தமிழ்நாட்டு உரிமை கொடுத்தா தமிழர்களை மரியாதை நம்ம போயிடும். அதாவது வட மாநிலத்தில் உள்ளவங்க வந்து குடும்பத்தோடு மொத்தமாக அங்கேருந்து காலி பண்ணி குடும்பத்தோடு இங்கே வந்து வீடு வாங்கி இருந்தான்னா, இல்லை வீடு கட்டினாலும் கொடுக்குறத பற்றி கொடுத்தா வேலை பார்க்குறவன் போகிறவன் வரவன் ஒருத்தர் 2 பேருக்குலாம் கொடுக்குறதுக்கான சான்ஸே கிடையாது. அப்படி கொடுத்தா ஏற்கனவே பீகார்காரன் 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான். பீகார்காரன் ஹிந்திக்காரன் மேற்கொண்டு இவங்களை வந்து வச்சா இது வந்து ஒரு இது மாதிரி தான், அனுப்புகிற மாதிரி தான். இப்போது என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு 6000 பேருக்கு ஓட்டு உரிமை வந்திருக்காம கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே கொண்டு வராங்க. இதை நாட்டில் உள்ள நம்மலாம் அரசியல் கட்சிகளாம் விழிப்புணர்வோடு இருக்க வேணும். அவங்களுக்கு காலடி பிடிக்கிறவன் அடிப்பொடி எடப்பாடி மாதிரி ஆளுங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுக்காரனை புரிஞ்சுக்கிட்டு அதை நடத்துக்கணும். இப்போது பீகாரில் உள்ளவங்க ஓட்டு உரிமை இல்லாதவங்க வட மாநிலத்துலேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கணும். அது இவங்க நியாயம் இது. அதான் சொன்னாங்களே, அவங்களே சொன்னாங்களே, கேஸ் விலை வந்தால் நாங்கள் வந்து பாதி விலைக்கு இறக்கிடுவோம், பெட்ரோல் விலையை இன்னும் பாதி இறக்கிறோம்னு. இப்போ 1000 சில ரூபாய்க்கு விற்கிறாங்க கேஸு, 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விற்கிறாங்க. இந்த தமிழ் இதெல்லாம் பேச மாட்டாங்களா? முன்னால் அவங்க தானே வந்து
பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க, ரோட்டில் நின்று போராட்டம்லாம் பண்ணாங்க. இப்போ ஏன் பேச மாட்றாங்க அவங்க? இதை பற்றிலாம் ஏன் பேச மாட்றாங்க? மக்கள் பிரச்சனையை பற்றி பேச மாட்றாங்களே ஏன்? அது எப்படி சரியாகும்? ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் வந்துட்டு அவரை வந்துட்டு நம்ம குடும்பத்தோடு நினச்சி போகணும். வந்தால் 2 நாள் சாப்பாடு போடுவோம், தாட்டி விட்டுருவோம். அது மாதிரி தானே. அவர் வந்துட்டு ஓட்டுரிமை கொடுத்தா அப்புறம் நமக்கு அதே மாதிரி அங்கே கொடுக்குறாங்களா? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு வெளிமாநிலத்தில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டிருக்கா? போனவொடனே கொடுத்துட்றாங்களா? கேரளாவிலலாம் வந்துட்டு 15 வருஷம் நம்ம இருந்தால் தான் நமக்கு ஓட்டுரிமை கொடுக்குறாங்க. அப்படியே இருந்தாலும் நம்ம சார்பாக வந்துட்டு ஒரு எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அவன் எவனை நிறுத்துறானோ அவனுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு நம்ம இதை செலுத்தணுமோ ஒழிய நமக்குன்னு தனி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முடியாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. வந்துட்டு பிற மாநிலத்தவங்க வந்துட்டு எம்எல்ஏ இதுக்கு நிற்கிறாங்க, கேட்டகரிக்கு நிற்கிறாங்க, எம்பி கேட்டகரிக்கு நிற்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு இங்கே தான் செல்லுபடி ஆகும். மற்ற மாநிலங்களில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது நம்ம அதை வந்துட்டு தவிர்க்கிறது தான் நல்லது. அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது.